ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவின் மத்திய கிழக்கு விவகாரங்களுக்கான சிறப்பு தூதர் ஸ்டீவிடம் உடனான பேச்சுவார்த்தையின் போது போர் சூழலில் ஈரான் மக்கள் எதிர்கொள்ளும் அச்சத்தையும் மனவேதனையும் உருக்கமாக பகிர்ந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் பல கட்டங்களாக நடைபெற்ற நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் தொடர்ந்து நிலவி வருகிறது. சமீபத்தில் ஓர்முஸ் நீரணை பகுதியில் நடந்த தாக்குதல் சம்பவங்களைத் தொடர்ந்து மீண்டும் இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் அதிகரித்து உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் ஈரான் அரசின் செய்தி நிறுவனமான மெகருக்கு அளித்த பேட்டியில் அப்பாஸ் அராக்சி அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃபுடன் நடந்த உரையாடலை நினைவு கூர்ந்தார். அவர் கூறுகையில், நீங்கள் எப்போதாவது மரண அச்சத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறீர்களா? எந்த நேரத்திலும் குண்டுவீச்சு நடைபெறலாம், பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள் அனைவரும் உயிரிழக்கலாம் என்ற அச்சத்தில் பேசிய அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? செல்பேசியில் பேசிக் கொண்டு இருக்கும் போதே தாக்குதலில் சிக்கி உயிரிழக்கலாம் என்ற பயத்தில் இருந்ததுண்டா? குடும்பத்தினரிடம் தொலைபேசியில் பேசும்போது இதுவே கடைசி உரையாடலாக இருக்கலாம் என்று எண்ணியதுண்டா என்று ஸ்டீவ் வெட்காஃபிடம் கேட்டதாக தெரிவித்தார். மேலும் இத்தகைய அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்க மாட்டோம், பேச்சுவார்த்தைக்கு எப்போதும் தயாராக இருக்கிறோம், ஆனால் மிரட்டலாலும் அழுத்தங்களாலும் அல்லது சலுகைகளாலும் எங்களை பணிய வைக்க முடியாது என்பதையும் தெளிவாக தெரிவித்தேன் என்றார். போர் சூழலில் வாழும் ஈரான் மக்களின் அன்றாட அச்சத்தையும் அதே நேரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்ற தனது நாட்டின் நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தும் வகையில் அப்பாஸ் அராக்சி இந்த கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.